டேய் செல்வராஜ் எங்கடா போன? வாடா வண்டி வாடா. திரும்ப குளத்து பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னங்க என்னங்க அப்பல நம்ம ஊர்க்காரங்க மேல வச்சுக்கிட்டு அந்த ஊர்க்காரங்க அடிக்க போறாங்க. என்னங்க நீங்க? ஊரே உப்பு தண்ணி குடிக்க தண்ணி குடிங்கன்னு கேக்குறதுக்கு அந்த ஊருக்கு உரிமை இருக்கு. ஆனா குடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த ஊர்க்காரனுக்கு உரிமை இல்ல. எப்படி நீ வண்டி ஓட்டு நேரா இந்த வாட்ஸ்அப் கீட்ஸ்அப்னு ஒண்ணு வந்தது போதும் இந்த குட்டியால படுத்துற பாடு இருக்கே. அம்மா அன்னைக்கு ஒரு பையன் மெசேஜ் அனுப்புனான்னு சொன்னல, அவன் அடிக்கடி மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காம்மா. என்னடி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? நேரா போய் உங்க அப்பன்ட்ட காட்டிவிடு. அந்த ஆளுக்கா தெரிஞ்சுனா இங்க குடும்பம்லாம் நடத்த முடியாது. பொறு போறாய். அப்பா எனக்கு ஒரு பையன் செல்போனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கான்பா. யாரா அவன்? கொடாது. படிக்கிற பிள்ளைக்கு செல்போன் எதுக்குன்னு சொன்னா கேட்கணும். இல்லைன்னா இப்படிதான் கண்டது கருமாந்திரம் கடாத்து எல்லாம் தான் வந்து தொலையும். சார் இந்த காலத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புறது பெரிய விஷயமே இல்லை சார். எந்திரி சார். எந்திரின்னா எந்திரிடா. Hi uncle, how are you? I think you just mistook our friendship. What? அப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறது தப்பு இல்ல? தப்பு தான் சார், தப்பு தான் சார். டிசியை கொடு. நல்லா படிக்கிற பையன் சார். நான் சொன்னது என் பொண்ணுக்கு. ஏங்க வெண்ணி தண்ணி போட்டிருக்கிறேன், போய் குளிங்க. ஆறி போயிட போகுது, போய் குளிங்கங்கிறேன். ஏமா? என்னப்பா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நீ? உங்க அப்பா கிட்டதான். உன்னை முதல்ல கொண்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். ஆமா, நாங்க மெண்டல் ஆயிட்டோம், இவரு மெண்டல் ஆஸ்பத்திரியில காமிக்கிறாரு. உங்க அப்பா செத்தது தெரியாமையா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். என்னமோ அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா நிம்மதியா இருக்கு. ஏமா
ஏமா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அழுற நீ? வெங்காயம் உரிச்சா கண்ணுல தண்ணி வராம வேற என்ன வரும்? தனியா உட்கார்ந்து அழுதா என்ன ஏதுன்னு கேப்பேன்னு வெங்காயம் உரிக்கிற சாக்குல அழுற நீ. இது கூடவே ஊட்டில இருந்து வர வைக்கப்பட்ட நேரடி விற்பனையா? சரி அதுல விடு. சாயந்தரம் லோட்டஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு போறோம், தாமரையை பாக்குறோம். எந்த ஸ்கூலுக்கு? அந்த பொண்ணுக்கு டிசி வாங்கி விட்டாங்களே. டிசி வாங்கியாச்சா? எதுக்கு? ஆமா, மில்லுக்காரன் எல்லாம் என்னங்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யறான் பாரு. ஏன்டா நீ பாக்குறது? இவன்ட்டு முதல்ல பேச்ச கட் பண்ண. மாப்ள நம்ம ஊர்ல +1 யாரெல்லாம் படிக்கிறா? எதுக்குடா? நமக்கு முந்தி தான் பழக்கம், அடுத்தவனை முந்த விட்டு பழக்கமே இல்லை. எப்ப சாமி மில்லுக்கார மேட்டர்ல என்ன கொண்டு கோத்து விட்டுறாதரா? பாரி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்காத. ஆளு அடையாளமே தெரியல. என்ன இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல, மாப்பிள்ள +1 படிக்கும் போதே +2 படிக்கணும்னு ஆசைப்படுறாப்ல. தாமரை வர படிப்பை பாதிலே நீ படிச்சா, அதான் அந்த புத்தகத்தை வாங்கி மாப்பிள்ளை கொடுக்கலாமேன்னு வந்தேன். நல்லா படிச்சிட்டு இருந்த படிப்பை இந்த மனுஷ பாதியிலே நிப்பாடி விட்டாருப்பா. ஏ தாமரை, தாமரை, என்னம்மா? வந்திருக்குது யாருன்னு பாத்தியா? உன் புத்தகத்தெல்லாம் எடுத்து வந்து இந்த சாவித்திரி மாவன்ட்ட கொடு. அந்த பிள்ளையாவது படிக்கட்டும். வாங்கிட்டு போப்பா. நீ வாடா. வாங்க. ஹலோ, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுமாப்ல. சைனீஸ்கார நம்ம ஃப்ரெண்டு தான். அத்தியா கச்சுக்குவா லாலுவக்க சிந்தவானா. நான் உடனே காய் முன் பரி பரி சாய்ஸின் சரி சரி. என்ன என்னது புரியலையா? மலாய் மாப்ள, மலாயே. ஓ, அதுக்கு அர்த்தமா? ஊருக்கு போனதும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா, நான் சிட்டிசன் போட்டு தரேன்னு அர்த்தம். நானும் ஓகே அனிட்டேன். மாப்பிள்ள சிங்கப்பூர்ல ஒரு வீடு வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான், இங்க ஒரு 7-8 மில்லு வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான். அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன். ஆனா என்னால முடியல. பட் யூ கேன் டு இட். மாப்பிள்ள செகண்ட் லைன்ல சைனக்காரன் தான் வரா. நான் தேங்க்ஸ் மாமா. நான் நல்லா படிச்சு உங்க பேரை காப்பாத்துவோம் மாமா. நீ ஒன்னும் கிளிக்க வேணாம் படே. ஏண்டி, ஸ்கூல்ல டிசி கொடுத்துட்டாங்களேங்கிற கவலை கொஞ்சமாதான் உன் மூஞ்சில இருக்கா? நீ வேறக்கா, இப்பதான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். என்னது, இப்பதான் சந்தோஷமா இருக்கியா? நீ தான் மெச்சிக்கணும். எனக்கு படிப்பே ஏறாது. எங்க பிரின்சிபால் இருக்கார்ல, சென்னம் வாங்குற ஸ்கூல் உன்னால கெட்டு போயிரு போகுது, சென்னம் வாங்குற ஸ்கூல் உன்னால கெட்டு போயிரு போகுதுன்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு. நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீயே யோசிச்சு பாரு, ஸ்கூல்ல எல்லாரும் பாஸ் ஆகி நான் மட்டும் ஃபெயில் ஆயிருந்தா? நல்ல வேலை, எங்க அப்பாவே டிசி வாங்கிட்டாரு, நான் தப்பிச்சிட்டேன். அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன். உன் போனை கொஞ்சம் கூட. மக்கு பிளாஸ்டரியா? என்ன மாப்பிள, சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்திருக்கிறியா? மாமனை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிறியல. மாமங்கெல்லாம் சேர்ந்தானே எங்களை கவனிக்கணும். மீண்டும் சிங்கப்பூர் தான் போறியலா, இல்ல கன்னடாட்டு கிடக்குறாங்களா அந்த பக்கம் எதுவும் போறியலா? அதெல்லாம் எங்கேயும் போலாமாமா. சைக்கிளை வாடகைக்கு விடுறாங்களே, அதே மாதிரி பைக்கை வாடகைக்கு விடுற கடை ஒன்று வேலைக்கு வந்திருக்கு. அதை எடுத்து நடத்தலான்னு இருக்கேன். பைக் கம்பெனியா? சூப்பர் பிசினஸ் மாப்பிள. நம்ம மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கூட ஒரு 5 பைக் வாடகைக்கு எடுத்து விட்டேன். என்னதான் பங்காளிகளா இருந்தாலும் பைக்கை கொடுத்தா தானே பத்திரிகையிலே கை வைக்கிறேங்கிறாங்க. சைலண்ட் வச்ச வண்டியில வரல மேடம். மேடம் என்ன கலெக்டர் கண்டுக்கவே மாட்டேன்றீங்க? எங்க ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிடுவோமோன்னு பயந்து நீயே உங்க அப்பா சொல்லி டிசியை வாங்கியிருக்க. இதுல உனக்கு கலெக்டரே அட்லீஸ்டா? வருஷத்துக்கு ஒரு தடவை தானே யூசி பண்ணி ஒதுக்குறான். ரோடு போட்டு சொன்னா எங்கிட்ட போட்டோம். காசை வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க. எவனா இருந்தாலும் எங்கிட்ட வந்து பேச சொல்லு. வை போன. என்ன கரண்ட் இறங்கணும். நெல் எப்போ வரும்?
நெல் அரைக்கணும். கரண்ட் இப்போ வரும். ஏய், மில்லு அங்கிட்டு தானே இருக்கு, இங்கிட்டு வந்து கேட்குறேன். ஆளப்பாரு ராசலட்சுமி. நீ பறந்துருந்தா ஒன்னேவே என் மகனு கட்டிருப்பேண்டியா ராசாத்தி. அண்ணே கரும்பு வேணும். போன வருஷம் நீ பாட்டுக்கு சின்ன சின்ன கரும்பா கொடுத்து விட்ட, பந்தலே போட முடியலண்ணே. யோ மாமா, யார கேட்டு கடை போட்ட நீ? எவன் ஒரு குளத்துல எவன் முள்ளு கம்பி போடுறது, பிச்சு வீசுற எல்லாத்தையும். ஏன் நீ ஏதோ அழுகிற வாடை வீசுற மாதிரி இருக்குல்ல? ஆமாண்டி, தண்ணியில தாண்டி வீசுது. என்ன நீ சொல்றீங்க? ஆமா, நீ தண்ணியில தான் வீசுது. குமாரண்ணே இங்க வாயேன். இத்தனை வருஷமா குளம் ஏலத்துக்கு வராம இருந்துச்சு, இப்ப வந்துருச்சுல. எங்க அண்ணன் ஏலம் எடுத்திருக்காரு. நாங்க மீனுக்கு சோறு விட்டுவோம், வாய் கழுவி விடுவோம், ஏன் முத்தம் கூட கொஞ்சம். என்னமோ உங்க ஒரு குளம் மாதிரி ஏய், அந்த கோழி கொள்ளாளி உள்ள போடுங்கடா. குடிக்கிற தண்ணியில கோழி குடல் அள்ளி போறேல. உங்ககிட்ட என்ன பேச்சு? பேசுற வந்து பேசோண்டா. சரி, வேலை பார்த்த ஆளுங்களுக்குலாம் ஆடாளுக்கு 5 கார்டு போட்டு காசு எடுத்துக்க சொல்லு. நான் கிளம்புறேன். வாயா. ஹலோ. மத்தியானம் சாப்பாட்டு வந்துடுவேன். சரி சரி. ஏயா உங்க 2 பேர்ல யார் யா பிரசிடென்ட், யார் யா கவுன்சிலரு? என்ன மூஞ்ச பாக்குறீங்க, உங்களுக்கே தெரியலையோ? ஏயா அவங்க ஊரே உப்பு தண்ணி, உங்க குளத்தை விட்டா அவங்களுக்கு வழியே இல்லை. இப்போ மீனை வளர்க்குறேன், தீனி வைக்கிறேன்னு ஏயா டென்ஷன் பண்றீங்க? சரி சரி, அந்த ஊராங்க உங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வந்து அவங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க. போனா போகுதுன்னு எஃப்ஐஆர் போட முட்டுறேன். யாரு மேல யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? யாரு மேல யாரு எஃப்ஐஆர் போடுறது? அவங்க எல்லாம் ஒரு ஊரு. அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானே யாரையும் அரெஸ்ட் பண்ணானே? போன போலீஸ் கேட்ட கதில கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம கதி என்ன ஆகும்னு அந்த ஊராருக்கு பயம் வரும்டா. டேய் போலீஸ் பாஜா ஏய், ஜீப்பை கரைக்கு ஏத்துக்கும்பா. நீங்க சும்மா இருங்க, இவங்க எல்லாம் ஊருக்கு சப்போர்ட். ஏய், ஏத்துக்கடாங்கற வாடா. நாங்களும் டிபார்ட்மெண்ட்டை மதிக்கிற ஆளுங்க தான் சார். அந்த ஊருக்காரங்க பண்ணுறது எப்படி? ஆனால் அவங்கள்ட்ட சொல்லி வைங்க, இந்த குளத்து பறிச்சல் ஏதாவது கிளிக்காட்டினாங்க அப்புறம் அந்த ஊரில் ஒரு ஈ காக்கா இருக்காது. ஜீப்பை நல்லா தொடச்சி விட்டு குளிக்க தண்ணி வெளியெடுங்க. இன்ஜினுக்குள்ள தண்ணி போச்சுன்னா அப்புறம் ஜீப்பு ஸ்டார்ட் ஆகாதுல்ல. என்ன பாக்குறீங்க? இந்த வயப்பாடி பேர்களுக்கு கொழுப்பேறி போய் கிடக்கு. இன்னைக்கு தீவனம் வைக்க கூடாதும்பா, அப்புறம் மீனே வளர்க்க கூடாதும்பா, குடிக்கிற தண்ணி லேட்டா இறங்கம்பா, அப்புறம் தண்ணியே இறக்க கூடாதும்பா. ஏன்
குளமே என்னதும்பா. அந்த குளத்துக்கு அந்த பக்கம் போய் பாருங்க, ஒரு கெண்டகல்லு கிடக்கும். அது வரைக்கும் எங்க ஊர் எல்லை. இவ்வளவு ஏன் எலெக்ஷன்ல எங்களை யாரும் எய்த்து நின்னதில்லை. அண்ணா போஸ்ட் தான். ஏன் தெரியுமா? இந்த ஊர் எங்க மேல வச்சிருக்கிற மரியாதை. இங்க பாரியா, இந்த ஊரு நாயம் உலக நாயெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உசுரோட இருக்கிற அன்னைக்கும் என் ஊருக்கு நல்லவனா இருந்துட்டு செத்து போயிடணும், அவ்வளவுதான். பெர்சன்ட் என்ன வழக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார்? 5 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சா அது தனிப்பட்ட விரோதம். ஆனா ஊரே சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சா அது மாபோக்ரஸி. முதல்ல இந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க உங்ககிட்ட கொடுத்துருக்க கூடாது. பிடபிள்யூடி இருக்குல்ல, அங்க கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? ஏன்னா எங்க கொடுத்தாலும் எடுபடாது. மில்லுக்கார கிரிமினல் மைண்டியா எப்படி பாயிண்ட் பிடிச்சாரு பாத்தியா? சார், அந்த குளத்தை நான் ஏலம் எடுத்திருக்கேன். அதுல கிடக்கிற பாசில இருந்து தாமரையில வரைக்கும் என் குத்தக. எல்லா சரவும் என்கிட்ட இருக்கு. பார்க்கணுமா? நல்லா போட்ஸான ஆளா இருக்கீங்களே, போயிட்டு வா.